இன்னைக்கு வீடியோல ரைட் கிளிக் பண்ணி ஃபில்டர் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு மேஜிக்கல் ட்ரிக்கை பார்க்க போறோம். இந்த ட்ரிக் தெரியாதவங்க எப்படி நம்ம ஃபில்டர் போடுவாங்க? ஒண்ணு இந்த ரோ 1 இது தலைமையிலே கிளிக் பண்ணி ஃபில்டர் போடுவாங்க. ஆக்சுவலி இது தேவையே இல்ல. நீங்க இது மாரி ஃபர்ஸ்ட் காலம் ஒரு ஃபர்ஸ்ட் ரோவ ஃபுல்லும் செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே ஃபில்டர் போடலாம். ஷார்ட்கட் தெரிஞ்சவங்க ஒண்ணு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் அப்படின்ற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஃபில்டர் போடுவாங்க. அப்படி இல்லன்னா ஆல்ட் டிஎஃப்எஃப் அப்படின்ற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஃபில்டர் போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு மேனேஜர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க போயிட்டு இது எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு இங்க போய் நான் அந்த மேனேஜர் அப்படின்றத டைப் பண்ணுவேன். டைப் பண்ணா அது எனக்கு வரும். அதுல நான் மேனேஜர சூஸ் பண்ணிட்டு ஓகேன்னு குடுப்பேன். கரெக்ட்டா? இப்படிதான் வந்து ட்ரெடிஷ்னலா நம்மளதுல பல பேர் ஃபில்டர் போட்டுட்டு இருக்கோம். கரெக்ட்டா? இப்படிலாம் எதுவுமே இல்லாம சிம்பிளா ஃபில்டர் பண்றது எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க நான் மேல ஃபில்டரே போடல. ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்? மேனேஜர் தான் ஃபில்டர் வேணும். கரெக்ட்டா? அந்த செல் மேல வச்சுக்கோங்க. எந்த செல் வேணாலும் ஓகே தான். அது சும்மா அந்த செல் மேல வச்சு ரைட் கிளிக் ஃபில்டர் செலக்ட் பை வேல்யூ அவ்வளோதான். பார்த்தீங்களா? தானா செல்ஸ் செலக்ட் ஆயிடுச்சு. அதுவா ஃபில்டர் போட்டுடுச்சு. அதுவா மேனேஜர சூஸ் பண்ணி வந்துருச்சு பாருங்க ஆன்சர். இது ஒரு காலம் தான் அப்ளை ஆகுமான்னா கிடையாது. இப்ப எனக்கு இதே மாரி செகண்ட் காலம்ல எனக்கு ஐடின்றத ஃபில்டர் பண்ணணும். அப்டின்னா வெரி சிம்பிள். ஐடின்னு இந்த இடத்துல பல செல் இருக்குல்ல. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்குல்ல. ஏதோ ஒரு செல்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் கிளிக் ஃபில்டர் செலக்ட் பை வேல்யூ அவ்வளோதான். இப்ப மேனேஜர், ஐடி 2மே ஃபில்டர் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ரைட் கிளிக் ஃபில்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய டைம் பயங்கரமா சேவ் ஆகும். அவ்வளோதான்.